இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புருஷனே எனக்கு கட்டி வைக்க அவரையே அவர் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிருக்காரு. அப்போ ஹாப்பியா இருக்கிறதுனா கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? இங்க பாரு, இந்த பகல் கனவுல காண்ற வேலையை வச்சுக்காத. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. ஆதி என் கழுத்துலதான் தாலியை கட்ட போறான். அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. அதை எப்படி நீ அவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற? நடக்கிறதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. அது எப்படி கல்யாணத்தை நடக்க விட்டுருவேன் நீ நினைக்கிற? ஆனா ஒண்ணு, நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசுறது மட்டும் பாராட்டாம இருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. என் புருஷன், என் குழந்தைங்களோட அப்பா, என்னோட ஆதி என் கண்ணு முன்னாடியே இருக்கிறப்போ நான் எதுக்காக அவரை விட்டு கொடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாரு. முதல்ல அவர் எனக்கு வேண்டாம், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி நினைக்கும் போதே உன் கூட அவருக்கு கல்யாணமே ஆகல. இப்போ நான் அவரை வேணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி உன் கல்யாணத்தை நடத்த நான் விட்டுருவேன் நீ நினைக்கிற? கூட்டி கழிச்சு பாரு, நான் சொல்ற கணக்கு உனக்கு புரியும். என்ன மித்ரா, பயங்கரமா சிரிக்கிற? நான் சொன்னதை கேட்டு உனக்கு பைத்தியம் புடிச்சு போச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல பாரதி, உனக்குதான் மர கழண்டு போச்சோன்னு நான் பாக்குறேன். ஹே, இங்க பாரு, நீ வேணும்னு நினைக்கிறியோ இல்ல வேண்டான்னு நினைக்கிறியோ அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. எப்படி பார்த்தாலும் ஏன் கணக்குப்படி ஆதி ஏன் கழுத்துல தான் தாலியை கட்ட போறாரு. அத நீ கண்குளிர பார்க்க தானே போற. ஏன் தெரியுமா? ஆதிதான் உன் புருஷன்னு நீயா உன் வாயை திறந்து சொல்ல போறதில்ல. இல்ல சொல்லிருவியா? சொல்லிதான் பாரு. நீ இந்த விஷயத்த சொன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஆதி ஏன் உன்னை விட்டுட்டு போனாரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒண்ணு ஒன்னா வெளியே வரும். நீ ஏன் சொல்லலனாலும் ஆதி அதெல்லாம் தெரிஞ்சுக்காம விட மாட்டாரு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதி உன் கழுத்துல என்ன வந்து தாலியை கட்டுவாரா? அதை எப்படிமா நீ நம்புற? பாத்தியா, இவ்ளோதான் பாரதி. ஆதிதான் ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டாரு. உனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போ போ போ, போய் ஆதி கிட்ட போய், நான் தான் உன் பொண்டாட்டி, உங்க அம்மா சாவுக்கு நான் தான் காரணம், அந்த கோவத்துலதான் நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. ஆதி அப்படியே சந்தோஷமா வாமா வாமா வா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உனக்கு தாலியை கட்டுவாருன்னு நினைக்கிறியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ உண்மைய சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, எங்க கல்யாணம் நடந்தே தீரும். எப்படி பார்த்தாலும் என் ரூட்டு கிளியரா தான் இருக்கு. இந்த சின்ன புள்ளத்தனமா என்கிட்ட மோதுறதை விட்டுட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு. வட்டா.